ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகோவின் முக்கிய நபரை தட்டி தூக்கிய நம்ம எடப்பாடி பழனிசாமிங்க. இதை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாள்தோறும் தனது தொண்டர்களின் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வராருங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மதிமுகவிலிருந்து முக்கிய உறுப்பினர்களை தட்டி தூக்கி எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த அவைத்தலைவராக இருந்த ஈரோடை சார்ந்தவரை பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னு காரணங்கள் கேட்டால், மதிமுக பார்த்திங்கன்னா திமுகவோட இணைஞ்சு பயணிக்கலாம், இனிமேல் மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி தேவையில்லை, மதிமுகவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வைகோ ஒரு கடிதத்தை எழுதி திமுக கூட கொடுத்ததாகவும், அதன்படி பார்த்திங்கன்னா வைகோவின் ஆதரவாளர்களை பார்த்திங்கன்னா உடனடியாக திமுகவில் இணையும்படி வற்புறுத்தினதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்குங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா அவரின் மகனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா உட்கட்சியில் இருக்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே மாநிலங்களவை தலைவரை தட்டி தூக்கியிருந்தார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களோட அவைத்தலைவரையே தூக்கியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க அவர். அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா தனது ராஜினாமா கடிதத்தை வைகோ கூட கொடுக்குள்ளே பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களை விட்டு தூது விட்டு இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி. தூது வந்த உடனே அவரும் சரிங்க, ஓகே, எடப்பாடி பழனிசாமி கூட இனி செயல்படலாம். ஏன் அப்படி செயல்பட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 2026 தொகுதியில் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நபர் எண்ணியதாகவும், உடனடியாக பார்த்திங்கன்னா தனது ஆதரவை பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வைகோவின் இடது கையை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் விமர்சனம் பார்த்திங்கன்னா பரவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்குங்க. இனிமேல் வைகோவோட கட்சி பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சாலும் வைகோவுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு அவங்களோட கட்சிக்காரங்க கேட்டிருந்தாலுமே, வைகோ என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா, அவருடைய மகன் பார்த்திங்கன்னா திமுகவில் முக்கிய பொறுப்பாக மாற்றுறது மட்டும்தான் அவரோட ஒரு முக்கிய வேலையாக இருக்குங்களே தவிர, மற்றவர்களை மதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்களோ செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களோ எண்ணி பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா வைகோவுக்கு பார்த்திங்கன்னா அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.